Hi guys, welcome to Amada's Creation. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் தான் செய்ய போறோம். இப்போ நாங்க பாத்தீங்கன்னா 2 பாக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். நம்ம குலாப் ஜாமுக்கு மாவு பிசையும் போது வந்து மொத்தமாக வாட்டர் சேர்த்துட்டு நம்ம பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து குலாப் ஜாமோட அந்த சூப்பரான மாவு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிசையணும். அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாம் வந்து உடையாமல் அழகாக வரும். குலாப் ஜாமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசு பதம் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஜூஸியான குலாப் ஜாம் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து இப்போ சக்கரை பாவு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இது நல்லா வந்து எத்தனை கம்பி பதமா, ஒரு கம்பி பதமா, கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசு பிசு நம்ம வச்சோம்ல, இப்போ நம்ம வந்து அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டோம்னா சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெயிலேருந்து எங்களோட குலாப் ஜாம் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம் நம்ம வந்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம். எடுத்து பார்த்தா செம்ம ஜூஸியான குலாப் ஜாம் இருந்தது. ஷேப் மட்டும் தான் கொஞ்சம் வரல. உங்களுக்கு ரவுண்டாக வர ஷேப் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.